மா நீ போமா, நான் கௌசிட்ட பேசிட்டு வரேன். என்னடா அவனா என்னைய போ 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 போன்ற எதுக்கு என்னை போ சொல்லிட்டு இருக்க நீ? அந்த பிளேட்டை நான் பொறுமையா பேசி எடுத்து சொல்லிட்டு வரேம்மா. புரியாம பேசிட்டு இருக்கு, நாமளும் சேர்ந்துட்டு பேசலாமா? அதுக்கு தான் சொல்றேன். நீ போ, நான் வரேன். இல்ல, முடியாது. ஏன் முன்னாடி நீ அவகிட்ட என்ன பேசுறியோ பேசு, நான் கேக்குறேன். நீயும் இப்படி அடம் முடிச்சிட்டு இருக்க, அவ காட்டு கத்த கத்துறா. ஏன் தான் அப்படி எல்லாரும் சேர்ந்துட்டு பண்றீங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ போறியா என்ன சொல்றா? இல்லைன்னா நானும் வரேன், வா போலாம். இப்ப என்ன உனக்கு? நான் இங்க இருந்து போகணும் அவ்வளவுதானே? ஆனா ஒன்னு அவங்க இங்க இருந்து இழுத்துட்டு போகணும்னு நினைச்சா அவ்வளவுதான் பாத்துக்க. அப்புறம் நாங்கெல்லாம் என்ன ஆகும் தெரியாது. எங்களுக்கு ஆளுக்கு ஒரு விஷப்பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருறா. அதுக்கப்புறம் நாங்க உசுரோட இருந்தா பார்த்து எங்களை எல்லாத்தையும் கொளுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்களும் உன் தம்பியும் நிம்மதியா இருங்க. சரி தெரியா? நாங்களே இருக்கிறதுனால தானே உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு, கஷ்டமா இருக்கு. நாங்களாம் இல்லைன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீல்ல? ஏமா கண்டதையும் பேசிட்டு இருக்க? நான் அவள்கிட்ட பேசுறேன் தானே சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? போனா போ வெளியில. சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு போ வெளியில. போறேன் போறேன். உங்க அம்மா பேசுறது எதுவுமே சரியில்லை அரவிந்த். பாத்துக்கோ, ஒரு அளவு தான் கேட்டுட்டு இருக்க முடியும். எவ்வளவு பேசுறாங்க? இப்பெல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ அதிகமா பேசுறாங்க. அதான் எங்க அண்ணனும் எங்க அப்பாவும் வந்தப்போ ஓவரா பேசியிருக்காங்க. ஆனா அவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லல. ஆனா இப்பெல்லாம் பேசுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. சி, அதை விடு. நீயும் தான் டோட்டலா மாறிட்டேன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் டோட்டலா மாறுறதுக்கு யாரு காரணம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்காத. அந்த டாபிக்கை தயவு செஞ்சு விட்டுரு. ஓகே ஓகே, நீ சொன்ன மாதிரி அந்த டாபிக்கை விடு. இப்ப பேசிட்டு இருந்தில்ல, அதுக்கு வா. என்ன ஓகே ஓகே? அப்போ நான் சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் நீயும் உங்க அம்மாவும் தானே? யாருமே புரிஞ்சுக்கல. என்னை மட்டும் புரிஞ்சுக்காம என்னை வீட்டை விட்டு துரத்துனீங்கல்ல. துரத்திட்டு இப்ப இவ்வளவு தூரம் ஆக்டிவ் போட்டா யாருக்கு பிடிக்கும் சொல்லு அரவிந்த்? யாருக்கு பிடிக்கும்? இப்ப நான் அஸ்வின் கூட போறது வர்றது உனக்கு எவ்வளவு பிடிக்கல? அப்போ அது மாதிரி தானே. ஏன் பிடிக்கல? அவ்வளவு பொசசிவா உனக்கு? சரி ஓகே. அப்ப இவ்வளவு தூரம் பிடிக்காத உனக்கு ஏன் அப்போ மட்டும் என் கூட சண்டை போட்டு அனுப்பிச்ச? கௌசி, அப்போ ஏன்னா பேபி போயிடுச்சேன்ற ஒரு ரீசன்லால நான் என்னென்ன பண்ணினேன், என்னென்ன நடந்தேன்னு எனக்கு தலைகால புரியல கௌசி. அதுதான் உண்மை. அதுக்காக தான் நான் அப்படிலாம் நடந்தேன். சரியா? இப்போ அதை பற்றிலாம் ஒன்றும் பேச வேணாம். சரி ஓகே, அதை பத்தி பேச வேணாம். இப்ப நான் பேசிட்டு இருந்தேன்ல, இதை பத்தி பேசுவோம். என்ன சொல்ற நீ? எனக்கு உன்னோட ஆஃபீஸ் பக்கத்துலேயே இன்னொரு ஆஃபீஸ் பாரு, இல்லைன்னா உன்னோட ஆஃபீஸ்லேயே எனக்கு ஒர்க் பாரு. அங்கேயே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு வில்லா கூட இருக்கு. இல்லைன்னா ஏதோ ஒரு ஹவுஸை பார்த்து நம்ம அங்கே ரெண்ட்டுக்கு போயிடலாம். ஹாப்பியாக இருக்கலாம். என்ன சொல்கிற? ஓகே, இவங்கள பார்த்துக்கணும் அப்படியா? மந்த்லி இவங்களுக்கு ஒரு இன்கம்னு வர்றத இவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துரு. இல்லை திங்ஸ் அப்பப்போ வாங்கி தரணுமா? அப்பப்போ திங்ஸ் வாங்கி கொடுத்துரு. பிரச்சனையே இல்லை, முடிஞ்சு. சரியா? அது எப்படி கௌசி முடியும்? அவங்க கூடயே இருந்து பழகியாச்சு. மந்த்லி ஆனால் அக்காவுக்கு மெடிஷன் வாங்கணும். அதுக்கே 10,000 வருது. உனக்கே தெரியும்ல. அந்த குழந்தைங்கள அப்பப்போ ஸோ அதனால குழந்தைங்கள அப்பப்போ கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும். ஸ்கூலுக்கு எப்போது விடுவோம் பண்ணுவோம். அந்த பிள்ளைங்களுக்கு டெய்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கணும். எப்படி சொல்லு? அப்பாவுக்கு அதுக்கு மேலே அவங்க ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஜாமான் வாங்கணும். நீயே பாரு, டெய்லி ஏதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது. அம்மாவால் போய் வாங்க முடியுமா? இல்லை அக்காவால் தான் வாங்க முடியுமா? இல்லை அப்பாவால் தான் வாங்க முடியுமா? அம்மாவால் வாங்க முடியும். அவங்களே காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க தான் டைம் இருக்குது. போயிட்டு வீட்டுக்குள்ளே திங்ஸ் வாங்க டைமே இல்லை கௌசி. யோசிச்சு பாரு. நான் இங்கே இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். சரியா? உனக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளமா சொல்லு கௌசி. வேறு ஏதாவது திங்ஸ் வேணுமா? இல்லை ஃபுட்டு வேணுமா? என்ன வேணாலும் சொல்லு. ஆனால் வேறு ஹவுஸ் பார்த்து ரெண்ட்டுக்கு போவோன்னு மட்டும் சொல்லாத கௌசி. ப்ளீஸ், எனக்காக நீயே யோசிச்சு பாரு கௌசி. இங்க பாரு, இதெல்லாம் யோசிச்சு தான் கரெக்டா இருந்தேன். ஆனா எங்க என்ன ஒழுங்கா இருக்க விட்டீங்க அரவிந்த்? யாருமே என்ன ஒழுங்காவே இருக்க விடல. ஏதோ எதார்த்தம் நடந்ததை வச்சு என்னை எப்படி பண்ணீங்க? அதனால மறக்கவே முடியல அரவிந்த். அதனால திரும்பி இந்த வீட்டில இருந்து வாழ எனக்கு இஷ்டமே கிடையாது. இப்போ இருக்கிறது கூட எனக்கு பிடிக்கல. ஏதோ வேலைக்கு போகலான்னு நினச்சேன், அதையும் நீ வேணான்னு ஒதுக்கிட்ட. இப்போ எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா வேற ஹவுஸ் ரெண்ட்டுக்கு பார்த்து போகணும். என்ன சொல்கிற? வேற வீட்டுக்கு வாடகைக்கு நான் போயே ஆவேன். இங்கே எனக்கு இருக்க இஷ்டம் இல்லை. ஸோ அப்படியா, என்னை எங்கேயாவது கொண்டு விட்டுரு. எனக்கு அங்கே இருக்கல, நான் எங்கேயாவது போயிடுறேன். என்ன சொல்கிற? இது ரெண்டில் ஒரு முடிவு பண்ணு. நீ என்னதான் என்ன கன்வின்ஸ் பண்ணாலும், நீ என்கிட்ட எவ்வளோ பேசினாலும் நான் திருப்பி பழைய மாதிரி வர மாட்டேன்.
என்ன சொல்றியோ சொல்லு. கௌசி, யா கௌசி திரும்பி 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 ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கா? அந்த டாப்பிக்கை விடு கௌசி. நீ சொல்றது ஓகே தான், இல்லை நான் சொல்லலை. ஆனால் அந்த மாதிரிலாம் போக முடியாது கௌசி. போகிறதுக்கு சான்சஸே கிடையாது. நீயே பாத்தியா அம்மா எவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம போனோம்னா அவங்களாம் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு டப்பா பாட்டில் வாங்கி கொடுறேன்றாங்க. அவங்க அப்படி பண்ணாலும் பண்ணுவாங்க கௌசி. அந்த மாதிரி ஆளுங்க எல்லாரும். அக்காவும் அப்படித்தான். நீயே யோசி, நமக்காக இத்தனை ஜீவன் இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னோட ஹாப்பினஸ் எனக்கு வேணும். நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம தனியாக போயிட்டு அவங்கள எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். வீக்லி ஒன்ஸ் வருவோம், அவங்களுக்கு தேவையான திங்ஸ் அவ்வளோதையும் நம்ம வாங்கி கொடுப்போம். வேறு என்ன வேணுமா, பைசா கையில் கொடுக்கணுமா, பைசா கையில் கொடுப்போம். குழந்தைங்களுக்கு என்ன வேணும், உங்கள் அக்காவுக்கு என்ன வேணும், அப்பாவுக்கு என்ன வேணும், எல்லாமே வாங்கி தருவோம். வீக்லி வந்து நான்வெஜ் வாங்கி கொடுப்போம், எல்லாமே வாங்கி கொடுப்போம். அப்புறம் என்ன உனக்கு? சரி, உனக்கு இங்கே இருக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமாம், நான் இங்கே இருக்கல. என்ன சொல்கிற? இங்கே இருக்க முடியாது, என்னால் இஷ்டம் கிடையாது. சரி, இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ட்ரெஸ்லாம் பேக் பண்ணு, போகலாம். வீடு வீடு பக்கத்தில் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னால் உடனே பார்த்து கொடுப்பான். வீடு வாடகை கூட இருக்குது, நாங்கள் பார்த்தோம். ஃப்ரெண்டுக்கு கூட ஒரு வீடு வாடகை பிடிச்சி கொடுத்தோம். அங்கே ஒரு வீடு இருந்துச்சு. சரி கிளம்பு, உனக்கு பிடிக்கலங்கும் போது நான் என்ன செய்கிறது? இதே மாதிரி வீக்லி எல்லாம் பண்ணிக்கலாமா? நீ அங்கே போயிட்டு காசு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடாது. நான் அப்படி பிரச்சனை பண்ண மாட்டேயே. ஆஹா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் கெட்டவளாம் நான் கிடையாது. சரியா? சரி கிளம்பலாமா? பேக் பண்ணவா? சிம்பிளாக ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம் இப்போதைக்கு. அப்புறம் வேணா ஏதாவது எடுத்துக்கலாம். இல்லை திருப்பிட்டு வெளில போயிட்டு உங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு அதில் ஏதாவது நீ கன்ஃபியூஸ் பண்ணுவியா? சொல்லு. இல்லை இல்லை, பண்ணலை. வா, நானும் முடிவு பண்ணிட்டேன். நீ இப்படி சொல்லும்போது ஒன்றை விட்டுட்டு வாழ்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது. உன் கூட பிரச்சனை பண்ணிகிட்டே வாழ்க்கை ஃபுல்லாக எப்படி ஓட்டுறது? உனக்கு இங்கே பிடிக்கலங்கும் போது நான் என்ன செய்கிறது? ஒன்றுமே பண்ண முடியாது. சரி வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். உன் கூட சண்டை போட்டு நான் என்ன பண்ண முடியும்? சரி, பேக் எடுத்துகிட்டு வா, போவோம். வெயிட் பண்ணு. வேற என்ன பண்ணுறது? இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா. இவ கூட சண்டை போட்டுகிட்டே இருந்தா இந்த அஸ்வின் அது இதுன்ட்டு போகிறா. ஒருவேளை யார் கூடயும் போயிட்டு அம்மா நான் தாங்க மாட்டேன். சரி போகலாம், என்ன செய்யறது? அம்மாட்ட சொல்லிக்கிருவோம். ஏண்டா தம்பி, கௌசி உன்னை தனியாக வீடு பார்த்து வான்னு கூப்பிட்றாளாம்ல? சொல்லுடா. எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ அவ கூட போக போறியா? போகிறத பற்றி ஒன்றும் இல்லை. உன்னை விட்டுட்டு நாங்கள் எல்லாரும் எப்படிடா இருப்போம்? அதை நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லைடா தம்பி. நீ அவ கூட போயிட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்ந்தா எங்களுக்கு போதும்யா. ஆனால் நீ எங்களை விட்டுட்டு இருந்துருவியா? சின்ன வயசுலேருந்து உன் கூடவே இருந்து பழகிட்டேன். கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம்தான் தனியாக போனேன். அந்த 2 வருஷ வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு அத்தோட. அதுக்கப்புறமும் என் தம்பி கூட தான் வாழணும்னு எனக்கு எழுதி இருந்திருக்கு. அதனால அம்மா வீட்டிலே வந்து இருந்தேன். டெய்லிக்கு உன்னை பார்த்துருவேன். நீ வர லேட் ஆயிட்டுனா தம்பி வழியையும் தேடுவேன். இப்போதைக்கு எப்படா உன்னை மிஸ் பண்ண போகிறோம்? அதாண்டா தம்பி தெரியல. என்னடி சொல்கிற புஷ்பா? போகிறானா? ஏய், என்னடா வாயை மூடிட்டு நிற்கிற? இவ சொல்கிறது உண்மையா? நிசமாவே நீ போறியா? இல்லைம்மா, இப்போதானே நீ வந்து சொன்ன என்கிட்ட போகிறானாண்டான்னு. அப்புறம் போறியான்னு கேட்குறேன். இல்லடி, இன்னும் முடிவு பண்ணலை. அவளோட பேசிக்கிட்டு இருந்தான். அந்த திமிரு பிடிச்சவளோட பேசிக்கிட்டு இருந்தானா, அதை நான் கேட்டேன். அதை வந்து உன்கிட்ட சொன்னேன். அப்போ முடிவு பண்ணிட்டானா? கிளம்பிட்டானா? அதராதம்மா, அவங்கிட்ட கேளு. வந்ததுலேருந்து அமைதியாகவே நிற்கிறான், ஒன்றுமே பேச மாட்டிக்கான். கேளு. என்னடா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்க, ஒன்று கூட பேச மாட்டேங்கிற? உன் அக்காக்காரி கேட்குறாள்ல, சொல்லு பதில. எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நீ போய் இருப்பியா? சொல்லுடா. அரவிந்த் வா கிளம்பலாம். என்னடா உன்னைய கிளம்பலாம்னு கூப்பிடுறான்? ஏய், என்னடா வாய் மூடிட்டு என்னமோ போல நிக்கிற? சொல்லுடா பதில. உண்மையாவே போறீங்களா? மா சாரிம்மா, எனக்கு வேற வழி தெரில. என் லைஃபை நான் பார்க்கணும்லம்மா. எத்தனை நாளைக்கு தான் நான் இவ கூட சண்டை போட்டுட்டே வாழ முடியும் சொல்லு? எனக்குன்னு இன்னொரு தனி லைஃப் இருக்குமா. நீங்கள்லாம் எனக்கு முக்கியம்தான், ஆனால் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட கௌசியும் எனக்கு முக்கியம் தானம்மா. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தானேம்மா நான் செய்யணும். நான் உங்களையும் விட மாட்டேம்மா. உங்களுக்கானதை கண்டிப்பாக நான் செய்கிறேம்மா, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீ கோச்சுக்காதம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, நான் வாரத்துக்கு வாரம் வந்துட்டு போகிறேம்மா. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ
காசு வேணுமா காசை கொடுத்துட்றேன், இல்லை கறிக்காய் வேணுமா எல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன். அக்காவுக்கு மருந்து மாத்திரைக்கு மாத செலவுக்கு காசு கொடுத்துட்றேன். அப்பாவுக்கும் அதே மாதிரி செலவுக்கு காசு கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேம்மா. குழந்தைங்க படிப்பையும் நான் பார்த்துக்கிறேம்மா. அதுக்கு நான் இருக்கேன், சரியா? ஆனால் இவ வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். என் ஆஃபீஸ்க்குள்ள எல்லாரும் இங்கே வந்து போக சிரமமாக இருக்கும். பக்கத்தில் ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி இருக்கலான் இருக்கோம். மா நீ இதுக்கு ரொம்ப சண்டை போடாதம்மா. அரவிந்த், என்னடா பேசுற? உண்மையாவா? ஆமாம்மா. ஏப்பா அரவிந்த், உண்மையத்தான் சொல்றியா? என்னையா பேசுற? நான் கூட அவ சும்மா சும்மா பேசுவா, நீ முடியாதடின்னு சொல்லுவேன்னு நான் நினைச்சேயா. ஆனா நெசத்துக்குமே எங்க எல்லாரையும் விட்டுட்டு போக தான் போறியா? என்னால நம்பவே முடியலையா. நீ இப்படி சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா அரவிந்த். அம்மாவெல்லாம் விட்டுட்டு போக உனக்கு எப்பட்றா மனசு வந்துச்சு? இங்கே பாரு, நான் சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு விஷப்பாட்டில் வாங்கி கொடு. நாங்கள் இப்போவே செத்துடுறோம். நீ இல்லாத வீட, நீ இல்லாதத நாங்களால் நினச்சி கூட பார்க்க முடியலையா. காலையில் ஆனால் அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன், சாயங்காலம் வர்றப்ப அம்மா அம்மா அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பியா. அதை சமைச்சு கொடு இதை சமைச்சு கொடுன்னு. எப்படியா அந்த வீட்டில் நாங்கள் இருப்போம்? அக்கா பிள்ளைங்க மாமா மாமான்னு உன்னை தூக்க சொல்லிட்டு தூக்கிட்டு போக சொல்லிட்டு வண்டியில் ரவுண்ட் அடிக்க சொல்லுங்களேயா. அதிகம் எப்படி இருக்குங்க நினைச்சு பாரு. மா ஏம்மா அழுகுற? அழுகாம என்னையா பண்ண சொல்ற? அழுகதான் வச்சிட்டியா. நான் அழுகாம என்ன பண்ண நினைச்சு பாரு. என்னால நீ இல்லாம இருக்க முடியாதியா அரவிந்த். கொஞ்சமாவது அம்மா விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லியா. அம்மாவை பத்தி நினைச்சு பாரியா. அழுகாதம்மா. அழுகாம நான் எப்படி இருக்குது? ஷோ, நான் என்னம்மா பண்ண நீ ஏன் சொல்லு. உன்னை விட்டுட்டுலாம் எங்களால் இருக்க முடியாதியா. அதனால நீ போகாத போகாதயா அரவிந்த், உன்னை கெஞ்சி கேட்குறேன். இங்கே பாரு அரவிந்த், எனக்கு தெரியாது. நான் ரெடி ஆயிட்டேன், பேக் பண்ணிட்டேன். வரப்போறியா என்ன? வா கிளம்பலாம். நான் பைக்கில் போகவா, வெளில போவா? இரு கௌசி, ஒரு நிமிஷம். மா அல்லாமா அமுச்சு வைமா, அடிக்கடி உன்னை வந்து பார்த்துக்கிறோம். எப்படி அலாம அமுச்சு வைக்கிறது? நான் எப்படி எப்படி அலாம அமுச்சு வைக்கிறது? நீ இல்லாமல் நாங்கள் என்னையா பண்ண முடியும்? வீட்டுக்கு ஒரு ஜாமாஞ்சிட்டு வாங்க முடியுமா? பிள்ளைங்க தான் இருக்குங்களா? சொல்லியா நீ. அக்காவுக்கு மாத்திரை வாங்க டவுனுக்கு போகணும், என்னால் போய் அலைய முடியுமா? அப்பாவை அடிக்கடி தூக்கி உட்கார வச்சு குளிப்பாட்டணும். வயசானவ, என்னால் அவரை தூக்க தான் முடியுமா? நீ இருந்தால் தானே எல்லாமே பார்த்துப்பா பண்ணிப்பா. இப்போ போகிறேன்னா என்னையா அர்த்தம்? எங்களால் எந்த வேலையாக பார்க்க முடியும்? எங்களே எப்படியா நாங்கள் பார்த்துப்போம் சொல்லு. மாமா அழாதம்மா, ஒன்றும் இல்லைம்மா. நான் எங்கேயும் போகல, வேலை பார்க்குற ஆஃபீஸ் பக்கத்தில் தான். இப்போ நான் வேணான்னு சொல்லலை. எங்க எல்லாரும் யோசிச்சு எங்களை கொண்டு புதைச்சிட்டு போயா போதும். நீனும் உன் பொண்டாட்டி சந்தோஷமா இருங்க. ஏமா அப்படியெல்லாம் பேச? இவங்க ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல. விட முடியாத ஒரு முடிவுல கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அரவிந்த், நீ கேட்டுட்டு இங்கே இரு. நீ வரமாட்ட, எனக்கு தெரியும். மா புரிஞ்சுக்கோமா. என்ன பண்ணணுமோ பண்ணியா. ஆக மொத்தத்தில் நாங்கள் உசுரோடு இருக்க மாட்டோம், உசுரோடு இருக்க மாட்டோம். அதுதான் நடக்கும், அதுதான் ஏன் நடக்கும்.